சங்கீதம் 81:16 சொல்கிறது, உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவேன். தாவீது கூறும்போது, நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர்வயதும் ஆனேன், ஆனாலும் நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு, அதாவது சாப்பாட்டிற்கு இல்லாமல் இருப்பதை நான் காணவில்லை என்று தான் ராஜாவாக இருக்கும்போது தன்னுடைய அனுபவத்தை கூறினார். தேவன் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதிகளை உங்களை விட்டு விலக்குவார், அப்பத்தால் திருப்தியாக்குவார், ஆசீர்வாதமான உணவை மாற்றுகிறார். முதல் தரமான உணவை நமக்கு கொடுக்கவும் நாம் சாப்பிட்டு திருப்தியடையவும் தேவன் விரும்புகிறார். இதற்காகவே இஸ்ரவேல் மக்களை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திற்கு அழைத்து கொண்டு வந்து, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல தேவன் இஸ்ரவேல் மக்களை சுமந்து கொண்டு வந்தார். பூமியின் உயர்விடங்களில் அவர்களை ஏறிவர பண்ணினார். நம்மையும் உயர்த்தி வைக்க தேவன் விரும்புகிறார். கண்மணியின் தேனினாலும் கற்பாறையில் வடியும் எண்ணெயினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இவைகள் எல்லாம் உலகத்தில் முதற்தரமானவைகள் என்று சொல்லப்படுகிறது. இவைகளாலே தேவன் நம்மை போஷிக்கவும், நம்மை ஆதரிக்கவும், நம்மை உயர்த்தவும் வல்லவராய் இருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.